அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/8/2025 ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை அஷ்டமி. சுவாதி நட்சத்திரம் பின்னிரவு 3:40 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 6இல் செவ்வாய், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஏற்றமிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் சிறப்பாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலனை தரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிறருக்கு தந்த உதவிகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தக்க நேரத்தில் திரும்பி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆதரவாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத திடீர் உதவி கிடைத்து இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 9இல் சனி சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் சூரியன், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பெண்கள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஏற்றமிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். 6இல் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு கிடைத்து மன அமைதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் கைகூடும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் கூட தற்போது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கூட தற்போது கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. முடிந்தவரை அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 7இல் குரு, 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும்.
நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 6இல் சூரியன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் சில புதிய மாற்றத்தை மேற்கொள்வீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 7இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தலாம் என்பதால் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது, பொறுமையை கடைபிடிப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.